வேதாகமம் எனக்குரியதுதான். ये पवित्र शास्त्र मेरे लिए है. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது உண்மைதான். इसमें कहा हुआ सारा वचन आ करके आमीन करके है सच. எல்லா ஆசீர்வாதமும் என் தலைகளுக்கு மேலே வந்திருக்கிறது உண்மைதான். सारा आशीर्वाद मेरे सिर के ऊपर आया सच है. ஆனால் எல்லாமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. लेकिन सबका एक नियम रखा हुआ ஒரு है. மனுஷனை கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். एक व्यक्ति को परमेश्वर देश में आशीषित रहना है तो மனுஷனை கர்த்தர் உலகத்திலே பயங்கரமாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். एक व्यक्ति को जगत में परमेश्वर सामर्थ्य से उपयोग करना है तो கர்த்தர் எளிதாக ஆசீர்வதிக்க மாட்டார். उसे परमेश्वर आसान से आशीष नहीं करते. அவனை எளிதாக உயர்த்தி விட மாட்டார். उसे आसान से उन्नति नहीं देते. அவனை எளிதாக மேன்மைப்படுத்தி விட மாட்டார். उसे आसान से बढ़ती नहीं देते. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை என்ன செய்வார்? तो परमेश्वर एक इंसान को क्या ஒரு करते हैं? குடும்பத்தை என்ன செய்வார்? एक परिवार को क्या करते ஒரு हैं? வாலிப சகோதரி என்ன செய்வார்? एक जवान बहन को क्या ஒரு करेंगे? வாலிப சகோதரன் என்ன एक செய்வார்? जवान भाई को परमेश्वर ஒரு क्या करेंगे? ஊழியக்காரன் என்ன செய்வார்? एक सेवक को परमेश्वर क्या करेंगे? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं நான் அவனை உருவாக்குவேன், मैं उसे बनाऊंगा. நான் உருவாக்குவேன்.